12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பாடம் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். இந்த பாடத்துல ஏற்கனவே ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 6வது கொஸ்டின், why do transition metals generally have high melting points? உலோகங்கள் பொதுவாக கடினமாக இருக்கிறது, அது அதிக உருகு நிலையை கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிவோம். இங்க இடைநிலை தனிமங்கள் அதிக உருகு நிலை கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீசன்ட் சைட்ல பாருங்க, அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ், அதாவது தனித்த எலக்ட்ரான் கொண்டிருக்கு. மாணவர்கள் எலக்ட்ரான் அமைப்பை எழுதியிருப்போம். அந்த எலக்ட்ரான் அமைப்புல ஒரு தனித்த எலக்ட்ரான், 2 தனித்த எலக்ட்ரான், 3 தனித்து, 4 தனித்து, 5 தனித்து அப்படின்னு எழுதியிருப்போம். அப்புறமா 6வது எலக்ட்ரான் இணை சேரும், அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை குறையும். ஆக மொத்தத்துல பெரும்பான்மையான அந்த உலோகங்கள் பார்த்தோம்னா தனித்த எலக்ட்ரான்களை கொண்டிருக்கு. அப்போ அந்த தனித்த எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் போது அது உலோக பிணைப்பை ஏற்படுத்தும். அங்க சைட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் பாருங்க, அன்பேர்டு டி எலக்ட்ரான், ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பிட்வீன் metal atoms, strong metallic bond, more energy required to break that lattice. அப்போ more energyனா more heat energy, அதனால தான் high melting point. அப்போ ஸோ இங்க நம்ம எழுத போற ஆன்சர், transition metals generally have high melting point due to presence of unpaired electrons. அந்த unpaired electrons எதுக்கு பயன்படுது? It contributes to strong metallic bond. நீங்க இதுதான் ஆன்சரு. ரீசனை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்ல வேண்டியது. ஸோ மாணவர்கள் எழுதப்படும் போது இது மட்டும் எழுதினால் போதுமானது. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அப்போ தமிழ் மீடியம் என்ன எழுதணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் அதிக உருகு நிலையை கொண்டிருக்கு இடைநிலை தனிமங்கள்? இது புக் பேக் கொஸ்டின் தான். தனித்த எலக்ட்ரான்களை கொண்டிருக்கு. உலோகம் அல்லது உலோக அயனிகள் தனித்த எலக்ட்ரான்களை கொண்டிருக்கு. அந்த தனித்த எலக்ட்ரான்கள் உலோக பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அந்த உலோக பிணைப்புகள் வலிமையா இருக்கிறதுனால அதை உடைப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனாலதான் அதிக உருகுநிலை, அதிக வெப்ப ஆற்றல் தேவைப்படுது. அப்போ அதிக உருகுநிலை கொண்டிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒட்டி நிறைய கொஸ்டின் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம். 3D சீரியஸ், 4D சீரியஸ். மாணவர்கள் ரெண்டுமே ஒரே நேரத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரிதல் கிடைச்சிடும். அதாவது இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்ப எளிமையா ஆன்சர் தேர்வுல கேட்டால் எழுதலாம். இந்த தனிமங்களை நீங்க மனப்பாடம் பண்ணவில்லை என்றாலும் தேர்வுல உங்களுக்கு லாக் புக் கொடுப்பாங்க. அந்த லாக் புக்ல அரசு தேர்வுத்துறை இயக்குனரால் வெளியிடப்பட்ட அந்த லாக் புக் தான் பொது தேர்வுக்கு வழங்கப்படும். அந்த புத்தகத்துல தனிம ஆவர்த்தன அட்டவணை இருக்கும். அந்த தனிம ஆவர்த்தன அட்டவணையில டி தொகுதி தனிமங்கள் என்பது இடையில காணப்படும் எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் தொகுதி எண் 3 13 வரை, 12 வரை, 13வது பி தொகுதி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கு இடையில இருக்கும். சரி, அதுல 3D வரிசை அப்படின்னு சொன்னா 3D ஆர்பிட்டால் எலக்ட்ரான் நிரப்பக்கூடிய தனிமங்கள் வந்து 3D தனிமங்கள், அதாவது 3D எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். யார் யாரு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம். நம்ம எழுதிடலாமா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதுதான் 3D வரிசை. இதே போல இங்க 4D வரிசை கொடுத்துருக்காங்க. சரி, இதுல எந்தெந்த தனிமங்கள் என்னென்ன ஆக்சிஜனேற்ற நிலை காட்டுது? ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம், மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுகின்றன அப்படின்ட்டு. இதுல ஒரு 3 தனிமத்துக்கு நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்கள். ஸ்காண்டியம் இது +3 ஆக்சிஜனேற்ற நிலையை மட்டும் காட்டுகிறது. ஜிங்க் +2 ஆக்சிஜனேற்ற நிலையை மட்டும் காட்டுகிறது. ஒரு
2 மார்க் கொஸ்டின் தனியாகவே கேட்டோம். 3D வரிசையில் எந்த தனிமம் +1 ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுகிறது? எல்லாரும் ஆன்சர் சொல்றது கேட்குது. அது யாரு அப்படின்னா காப்பர். காப்பர் கூடுதலாக இன்னொரு ஆக்சிடேற்ற நிலையும் காட்டுது. காப்பர் +2, அதாவது காப்பர் சல்ஃபேட்ல CuSO4. இதுல காப்பர் வந்து 2+, இன்னொன்னு Cu2Cl2ன்னு எழுதும். இது குப்ரஸ் குளோரைடு. அப்போ இந்த இரண்டுல பார்த்தோம்னா Cu2Cl2, இதுல வந்து காப்பர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். இதில் காப்பர் +2 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கும். அப்போ நீங்கள் காப்பரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கடுத்து இரும்பு. இந்த இரும்பு பற்றி நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். Fe+2 Fe+3ல எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது, விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததான் மேங்கனஸ். மேங்கனஸ் தான் இந்த வேரியபிள் அதிகமாக இருக்கிறதையும் தான். +2ல ஆரம்பிச்சு +7 வரைக்கும் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. +2 +3 +4 +5 இல்லை, +6 +7 இருக்கு. சரி, அப்போ இதை அப்படியே நம்ம அட்டவணை போட்டு எழுதிட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின். எனவே மாணவர்கள் மறந்து விடக்கூடாது. எழுதிடுவீங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் 4D சீரியஸ்க்கு எழுதுங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேனே, 4D சீரீஸில் இந்த 10 தனிமும் நீ மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. இன்கேஸ் லாக் புக்கு கொடுக்கல சார் அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கும் ஐடியா இருக்கு. காப்பருக்கு யாருக்கு இருக்கான்? சில்வர் இருக்கான். சில்வருக்கு AgNO3ன்னு ஒரே ஒரு காம்பவுண்ட் தெரியும், AgClன்னு ஒரு காம்பவுண்ட் தெரியும். AgNO3ன்னா நைட்ரேட், சில்வர் நைட்ரேட். AgClனா சில்வர் குளோரைடு. இது ரெண்டுத்தையும் நம்ம பரிச்சயமா பார்த்துருக்கோம். அப்போ இதுல +1 ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும்தான் கொண்டிருக்கு. அப்போ நம்ம 3D வரிசையில காப்பர் +1 காட்டுது, 4Dல +1 காட்டுறோம் யாரு? சில்வர் மட்டும்தான். ஜிங்க் +2 இருக்கு. அது மாதிரி அவனுக்கு கீழே இருக்கிறவன் கேட்மியம், ஞாபகம் வச்சுங்க, அவன் +2. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் குரூப்ல, அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லக்கூடாது, டி தொகுதியில இருக்கக்கூடிய முதல் ஸ்காண்டியம் மேல, அப்போ அந்த ஸ்காண்டியத்துக்கு கீழே எட்ரியம், அவனும் +3 ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுது. அதுக்கடுத்து இரும்பு. இரும்புக்கு கீழே இருக்கிறவன் தான் ருத்தேனியம். ஸோ இது 1 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். ருத்தேனியம் வந்து +2ல இருந்து +8 வரைக்கும், இடையில +5 மட்டும் இல்லை, +8 ஆக்சிஜனேற்ற நிலையை வரும் காட்டுது. அடுத்து இந்த குரோமியத்துக்கு கீழே இருக்கிற இவன் +2ல இருந்து +6 வரைக்கும் காட்டுறான். இவ்வாறு மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுது. ஒரு 3 தனிமத்துக்கு நீங்க எழுதினால் கூட போதுமானது. இப்போ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு காட்டிடுறேன், யாருக்கு யார் இருக்கான். நான் பேசியது ஞாபகம் வந்துச்சா பாருங்க. காப்பருக்கு சில்வர், ஜிங்குக்கு கேட்மியம், ரெண்டாச்சு. ஸ்காண்டியத்துக்கு இட்ரியம், இவனும் +3, இவனும் +3. அடுத்ததா இங்க மேங்கனஸ்க்கு வந்து +7 வரைக்கும் காட்டுது. இதுல ருத்தீனியம். ஸோ இதை மட்டும் குறிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் என்னெல்லாம் டிக் பண்ணியிருக்கணும் இது மட்டும் கூட எழுதினீங்கன்னா இவ்வாறு மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுகிறது அப்படின்றத நீங்க குறிப்பு கொடுத்தீங்கன்னா கூட மதிப்பெண் பெற்றுவிடலாம். அடுத்த வினாவுக்கு செல்லலாம். இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின். Why do zirconium and osmium exhibit similar properties? ஒரே ஒரு வார்த்தைக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க பப்ளிக்ல. டியூ டு லாமினாய்ட் கான்ட்ராக்ஷன். இதை மட்டும் எழுதினாவே மதிப்பெண் முழுமையாக கொடுத்துருக்கோம். அதாவது லாந்தனைடுகள் ஆவர்த்தன அட்டவணையில் எங்க இருக்கு
அப்படின்னு பார்த்தோம்னா தொகுதி எண் 3 வரிசை எண் 6 லாந்தனம் என்ற ஒரு இடைநிலை தனிமம் காணப்படுது. குறியீடு LA. இதை தொடர்ந்து வரக்கூடிய 14 தனிமங்கள், அதாவது சீரியம், பிரசியோடியம், நியோடிமியம், புரோமோடியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம் என்று அப்படி வரக்கூடிய 14 தனிமங்கள் லுட்டீசியத்துல முடியும். அப்ப சீரியத்துல தொடங்கி லுட்சியத்துல LUல முடியும். சீரியம் சியில் தொடங்கி LU வரைக்கும் 14 தனிமங்கள் இருக்கு. இந்த 14 தனிமங்கள்லயும் எலக்ட்ரான்கள் வந்து 4f ஆர்பிட்டால நிரம்பும். இந்த தனிமங்களை வந்து 4f தனிமங்கள், அதாவது 4f எலமெண்ட்ஸ், லாந்தனாய்ட்ஸ். அதாவது வாட் ஆர் லாந்தனாய்ட்ஸ்னா lanthanum followed by 14 elements are called lanthanides. Lanthanum followed by 14. 14 அப்போ லாந்தனத்துக்கு அட்டாமிக் நம்பர் 57. ஸோ 57ல இருந்து 57 விட்டுடுங்க லாந்தனம். அதுக்கடுத்து 58ல இருந்து 71 வரைக்கும் அந்த 14 எலமெண்ட்ஸ்ல எலக்ட்ரான் எங்க நிரப்பப்படுதுன்னா filled in 4f orbital. So that's why they are called as 4f elements. அந்த 4fல f ஆர்பிட்டால் வந்து மறைக்கிற தன்மை, ஷீல்டிங் பவர் வந்து கம்மியா இருக்கு. அதனால அங்க ஒரு கான்ட்ராக்ஷன் ஏற்படுது. அதுதான் நம்ம லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் சொல்ல போறோம். அப்போ வாட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்? லாந்தனைட் குறுக்கம் என்றால் என்ன? இன் 4f series from cerium to lutetium, atomic and ionic radii gradual decrease இருக்கு. Gradual decrease in atomic and ionic radii, which is called as lanthanide contraction. அதாவது this steady decrease in atomic and ionic radii of 4f elements are called lanthanide contraction அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இது வந்து வாட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இங்க நம்ம என்ன பேசணும்னா அந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து அந்த 71க்கு அடுத்து 72 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்மியம். இங்க கான்ட்ராக்ஷன் ஏற்படக்கூடிய அந்த எஃபெக்ட் அடுத்த தனிமத்துக்கு காட்டுது. யாருக்கு? ஆஃப்மியம். ஆக்சுவலா குரூப்ல டாப் டு டவுன்ல போனோம்னா அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகணும், அயானிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா இங்க ஒரு கான்ட்ராக்ஷன் ஏற்படுறதுனால அந்த ஜிர்கோனியம் 4D சீரீஸ்க்கும் ஆஃப்மியம் HF 5D சீரீஸ்க்கும் நீங்க டேபிள் வச்சு பார்க்கணும். புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அந்த தனிமங்களுடைய இடங்களை பார்க்கணும். 3D சீரியஸ், 4D சீரியஸ், 5D சீரியஸ், 6D சீரியஸ் 4 வரிசையில டி தொகுதி தனிமங்கள் இருக்கு. இதுல செகண்ட் டிரான்சிஷன் ஜிர்கோனியம், தேர்ட் டிரான்சிஷன் ஆஃப்மியம். ஸோ இந்த 2 பேருக்கும் அங்க சிமிலர் சைஸ் வருது. கொஸ்டினே அதுதான். Why do zirconium and hafnium exhibit similar properties? Similar properties means almost same size. நான் வச்சுங்க almost same size. Atomic radius same size இருக்கும். 145 pm 144 pmனு கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? ஜிர்கோனியமுக்கும் ஆஃப்மியத்துக்கும். ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு, ஆக்சுவலா கூடணும். ஞாபகம் வச்சுங்க. இது எதனால அப்படின்னா அந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அப்போ ஜிர்கோனியம் அண்ட் ஆஃப்மியம் நியர்லி ஐடென்டிக்கல் அட்டாமிக் அயானிக் ரேடியை hence they exhibit similar properties. மாணவர்கள் இது மட்டும் தான் நீங்க எழுதணும். சைட்ல உங்களுக்கு புரிதலுக்காக கொடுத்திருக்கு பாருங்க. ஜிர்கோனியம் அண்ட் ஆஃப்மியம் lie in the same group 4ல இருக்கு. லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் makes their radii almost same. The physical and chemical properties are very similar அப்படின்ட்டு புரியறதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அடுத்து போவோம். அடுத்த தனிமம், அதாவது இதுவும் லாந்தனைடு பகுதியில். Why is EU2+ is more stable than CE2+?
இதுவும் இந்த இடத்துலயும் நமக்கு எலக்ட்ரான் அமைப்பு தான் முக்கியம். அப்ப அந்த F தொகுதி தனிமங்களுக்கு லாந்தனாய்டுகளுக்கு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருப்பாங்க. ஈரோபியம், அந்த ஈரோபியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுனீங்கன்னா EU 4F7 5D0 6S2 என இருக்கும். லாந்தனத்துக்கு எழுதுனீங்கன்னா 4F0 லாந்தனத்துக்கு 5D1 6S2 இருக்கும். லாந்தனத்துக்கு அடுத்து தான் சீரியம். அப்போ சீரியத்துக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னா CE 4F1 5D1 6S2 என்று இருக்கும். இப்போ இதுல யாரு மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த யூரோபியத்துல இந்த 2 எலக்ட்ரான்கள் சென்று விட்டால் F 4F7 இருக்கும். அப்போ 4F7 என்பது F ஆர்பிட்டால் 7 ஆர்பிட்டால்கள், அந்த 7 ஆர்பிட்டால்கள் ஒரு எலக்ட்ரான் என்று சரிபாதி நிரம்பிய அமைப்பில் இருக்கும். எனவே இதுதான் நிலையானது. இதுல இது பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதனால அதை விட்டுடுங்க. அப்போ நம்ம அதை அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EU2+ is more stable because it possesses a stable half-filled 4F electronic configuration. சென்ற ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பாடத்துல இருந்து எலக்ட்ரான் அமைப்பை ஒட்டி வினா வந்திருந்தது. யார் யாருக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா CO+2, இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்ததா CE+4, இந்த 2 அயனிகளுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுக என்று வந்திருந்தது. அதுவும் 3 மதிப்பெண் வினாவில் வந்திருந்தது. ஸோ அப்போ நம்ம கோபால்ட் அட்டாமிக் நம்பர் 27. அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா ஆர்கான் 3D7 4S2 என வரும். அப்போ நீங்க அந்த 4Sல இருந்து அந்த 2 எலக்ட்ரான் நீக்கினீங்கன்னா அப்போ இவனுக்கு என்ன எலக்ட்ரான் அமைப்பு வரும் அப்படின்னா ஆர்கான் 3D7 இப்படி எழுதுனா 1.5 மார்க் கொடுத்துருக்கோம். அது போல நீங்க சீரியத்துக்கு எழுதினீர்களானால் சீரியம் அட்டாமிக் நம்பர் நமக்கு 58 ஃபுல்லா எழுதினு வந்தீங்கன்னா xenon 4F1 5D1 6S2 இருக்கும். புத்தகத்தை எடுத்து பாருங்க. அந்த லாந்தனாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 14 தனிமங்களுக்கும் எலக்ட்ரான் அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் சீரியத்துடைய எலக்ட்ரான் அமைப்பு. தனிமத்துக்கு அயனிக்கு கேட்குறாங்க 4+ கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இங்க என்ன கேட்டிருக்கேன் பாரு, 4+. பப்ளிக்ல கேட்டது 4+க்கு தான். இந்த கொஸ்டின்ல 2+க்கு இருக்கு. இங்க பப்ளிக்ல கேட்டது 4+, புக் பேக்ல இருக்கிறது 4+. அப்போ 4+னா என்ன? 4 எலக்ட்ரானை இழக்கணும். மாணவர்கள் புரிஞ்சுக்க, 4 எலக்ட்ரானை இழக்கணும். அப்போ 4 எலக்ட்ரான்னா இதுல இருந்து 2 போயிடும், இந்த 1 போயிடும், இந்த 1 போயிடும். அப்போ 4Fல எலக்ட்ரான் இல்ல, 5Dல இல்ல, 6Sல எல்லாமே இல்லை. அப்போ நீங்க ஜஸ்ட் ஜெனான் 4F0 அப்படின்னு எழுதினீங்கன்னா கூட 1.5 மார்க் கிடைச்சிருக்கும். ஸோ அது இருக்கு. ஸோ இதே போலதான் இந்த கொஸ்டினும். நீங்க எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறீங்க, எலக்ட்ரான் அமைப்பு இதோ கொடுத்துருக்காங்க, யூரோபியத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது ஆஃப்-ஃபில்டு ஃபுல்ஃபில் கான்ஃபிகரேஷன்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். சீரியம் இங்க கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 1 இருந்தா அது பார்ஷியலி ஃபில்டுன்னு சொல்லுவோம், நாட் ஸ்டேபிள். அப்போ எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா இதுதான் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள்.
மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஃபில்டு 4f7 configuration provides extra stability to EU2+.